வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம கமலஹாசன் சார் இருக்கார் பார்த்தீங்களா. கமலஹாசன் சாரோட அடுத்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா KH 174 அன்பரி மாஸ்டரோட தான் அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கான ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்குது. மும்முரமாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கமும் பார்த்துக்கிட்டோன்னா தக்லை படத்துக்கும் பார்த்துக்கிட்டோன்னா அவர் பார்த்துக்கிட்டோன்னா கால் ஷீட் கொடுத்துருக்காப்படி. அந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சே இருந்தாலும் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைக்காண்டி பார்த்துக்கிட்டோன்னா டைம் வேணுட்டு அதையும் பார்த்துக்கிட்டோன்னா டைம் ஒதுக்கி பண்ணுற போகிறதா ஒரு பிளானிங் இருக்குது. தக்லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தோன்னா KH 174 அதோட இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அடுத்த நியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், அடுத்த மாதம் 5ஆம் தேதி சிம்பு, கமலஹாசன், மணிரத்னம் சார், AR ரஹ்மான் இவங்களோட கூட்டணியில் தக்லைஃப் படம் பார்த்தீங்கன்னா வெளியே வரப்போகுது. அந்த படம் வெளியே வந்தாலும் அதற்கான ஆடியோ லான்ச் பார்த்துக்கிட்டோன்னா மே 16ஆம் தேதி பார்த்துக்கிட்டோன்னா பண்ணலாம் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அப்படி பிளான் பண்ண அந்த ஆடியோ லான்ச் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லையில் பார்த்துக்கிட்டோன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை, போர் போயிட்டு இருக்கிறதுனால, பதற்றமான சூழ்நிலை நிலவரதுனால இதை பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கமலஹாசன் சார் சார் முடிவு பண்ணி சொல்லியிருக்காப்படி. ஏன்னா கமல் சாருக்கு பார்த்துக்கிட்டோன்னா சினிமா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு நாட்டு பற்றம் அவருக்கு அதிகம். அதனால் நாட்டு மேலே இருக்க பற்றுக்காண்டி நாடே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு சோகமான சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கொண்டாடணுமா, அந்த கொண்டாட்டம் வேண்டாமே அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுக்காமே அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சொல்லியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கணும், பாராட்டணும். ஆனால் கமலஹாசன் சார் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, இதே இது பார்த்துக்கிட்டோன்னா இப்போ இது ஹிந்திக்கு போயிட்டோம்னா அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான செயலாக இருக்குது. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் சித்து ஏதோ இது பண்ணாங்களே, அந்த ஆப்ரேஷன் சித்து அப்படிங்கிறத டைட்டிலில் பார்த்துக்கிட்டோன்னா என்ட்ரி பண்ணுறதுக்கு ஹிந்தி படத்தோட நிறுவனங்களால் பார்த்தா ரொம்ப போட்டி போட்டு பண்ணிகிட்டு இருக்காமா. ஏன்னா அது பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இதுங்க, அதை பார்த்துக்கிட்டோன்னா அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணணும், அதை பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தில் பார்க்கணும், அதை வச்சா நம்ம பார்த்துக்கிட்டோன்னா படம் எடுக்கணுங்கன்னு ஒரு அவசியமும் கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா அதை இப்படி பண்ணி வியாபார நோக்கத்தோட எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்தோடையே பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. வியாபார நோக்கத்தோட பார்க்க வேண்டிய விஷயத்த பார்க்கணுமே தவிர எல்லாத்தையுமே வியாபார நோக்கத்தோட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட கருத்து. அடுத்து இந்த வருஷம் தீபாவளி ரேஸுக்கு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரும் நம்ம இந்த படத்தில் நடித்தாங்களே மமிதா பைஜு, அவங்களும் சேர்ந்து நடித்த படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு போஸ்டரை விட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போதைக்கு தீபாவளி ரேஸில் பார்த்துக்கிட்டோன்னா 2 படம், ஒன்று பைசன், இன்னொன்று நம்ம பிரதீப் ரங்கநாதனோட படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தீபாவளி ரேஸில் சர்தார் 2வும் ப்ளஸ் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம RJ பாலாஜி சூர்யா நடிச்சிட்டு இருக்காங்களே, அந்த படமும் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அண்ணனும் தம்பியுமே பார்த்துக்கிட்டோன்னா போட்டி போட முடியுமா? ஏன்னா சூர்யாவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ வரிசையாக 1-2 படங்கள் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் தோல்வி முகத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் அண்ணன் கூட நம்ம போட்டி போடணுமா, ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி போவோமே அப்படின்ட்டு சர்தார் 2 பார்த்தா கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. சூர்யாவோட படம் பார்த்தோன்னா இப்போ தீபாவளிக்கு வந்தால் ஒரு நல்ல கலெக்ஷன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பெரிய படம் வேறு எதுவுமே வரல, பைசன் இந்த படம் தான், நம்ம பெரிய படம் இந்த படம் தான். அப்படிங்கும்போது பெரிய ஹீரோக்கள் படம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராதனால இந்த படம் வந்தால் ஓரளவுக்கு படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் பார்த்துக்கிட்டோன்னா ஓடும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷனையும் பார்த்துக்கிட்டோன்னா ஆள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இப்போ இந்த படம் வந்துச்சுன்னா சர்தார் 2 எப்போ வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. அந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா அதிகபட்சம் இந்த இயர் 2, அதாவது டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு வரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த படம் பொங்கலுக்கு தான் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தா கொஞ்சம் பெருசு. இது வரைக்கும் நம்ம கார்த்தியோட ஹையஸ்ட்டு சினிமா கரியர்னு பார்த்தா ஹையஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிற படம் அப்படிங்கிறனால கிறிஸ்துமஸ் லீவுங்கிறது ஒரு 4 நாள் கேப்பு தான், ஒரு 2 நாள் 3 நாள் லீவு தான் வருது. இதே பொங்கல்னால் ஒரு வாரம் லீவ் வரும். அதனால் 2-3 நாளுக்காண்டி வெயிட் பண்ணி
2-3 நாளுக்காண்டி கலெக்ஷன் ஆகிறத விட இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணோம்னா பொங்கலுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வாரம் லீவ் கண்டினியூஸாக வருது. அந்த ஒரு வாரம் லீவில் வந்து பார்த்தா கலெக்ஷன் ஆளலாமே அப்படின்னு பிளான் பண்ணி அதிகபட்சம் பொங்கலுக்கு கூட தான் வாய்ப்புகள் அதிகம். முடியாத பட்சத்தில் மிகப்பெரிய படங்கள் பொங்கலுக்கு வர மாதிரி இருந்தால் இந்த படம் முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஆனால் கிறிஸ்மஸுக்கு வர்றதுக்கு 40%, பொங்கலுக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு வந்து பார்த்தா 60% இருக்குது. அப்படின்னு தான் நம்பகப்படியான இடத்துலேருந்து நம்பகக்கூடிய தகவல் வந்திருக்குது. அதனால் தீபாவளி வயசில் இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சர்தார் 2 இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த உண்மை. அப்புறம் உங்களுக்கே தெரியும், சிம்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா முன்ன வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பேரில் நிறைய குறை. ஷூட்டிங்ஸ்க்கு வரதில்லை, சொன்ன டைம் வந்து பார்த்தா வரமாட்டா, அப்படி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பேர் இருந்துச்சு, ஒரு அவச்சல் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அவரே வந்து பார்த்துக்கிட்டா இப்போ கரெக்டான டைமுக்கு வந்துட்டுருக்கு அப்படி. ஆனால் இப்போதைக்கு சினிமாவில் இருக்க ஒரு முன்னணி ஹீரோயின், ஒரு பிரபலமான ஹீரோயின், பிரபலம் ஆகிட்டு இருக்க ஹீரோயின், அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஷூட்டிங்க்கு வந்து பார்த்துக்கிட்டனா மதியம் வந்து பார்த்துக்கிட்டனா 10 மணிக்கு ஷூட்டிங்னா மதியம் வந்து பார்த்துக்கிட்டனா 1 மணிக்கு தான் வராங்க. 1 மணிக்கு வந்தால் மட்டும் பார்த்தாதுங்க. 1 மணிக்கு வந்த உடனே வந்து பார்த்துக்கிட்டனா 4:30 மணி 5 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சட்டை போட்டு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது போகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு வாரம் ஷூட்டிங் வராங்க. மறுபடியும் பார்த்து திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் வரதில்லை. காரணம் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி யார் முக்கியமான ரிலேஷன் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, முக்கியமான ரிலேஷன் சொல்லும்போது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விட்டு மறுபடியும் ஒரு 4 நாள் ஷூட்டிங் வந்து மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டா கண்டினியூஸாக லீவ் போடுறாங்க. ஏன்னு கேட்டால் மறுபடியும் அதே ஒரு பொய்யை வந்து பார்த்துக்கிட்டனா அவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரே ஒரு படத்தை மட்டும் கமிட்மெண்ட் ஆகணும். 4 படத்தை 5 காசு கிடைக்குது 5 இடத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு யார்கிட்ட எந்த பொய்யை சொன்னோன்னு தெரியாமல் சொன்னவங்ககிட்டயே வந்து பார்த்தா மறுபடியும் அதே பொய்யை சொல்லி மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட கருத்து. அதனால் அந்த ஹீரோயின் மனம் திருந்தி கொடுத்த அட்வான்ஸுக்கு வாங்கின காசுக்கு மனம் திருந்தி கொடுத்த டேட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. கடைசி நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சந்தோஷப்படுறதா இல்லை மனசை கஷ்டமாக்கிக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் தெரிஞ்சதும் சொல்லிடுறேன். உங்களுக்கே தெரியும், இந்திய சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர்னால் சங்கர் சொல்லலாம், ராஜமௌழி சொல்லலாம். ராஜமௌழி சார் வந்து பார்த்தா படமே வரல. லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டனா ட்ரிபிள் வந்துச்சு, அதுக்கப்புறம் படத்தவே காணாம். அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ மகேஷ் பாபு வச்சு இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்படி சரி, அந்த படம் எப்போ வருதுன்னு பார்த்தா 2024 வருது. இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டால் 2027 2031 4 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தா மகாபாரத்தை வந்து பார்த்துக்கிட்டனா மினிமம் 2 பாட்டு, அதிகபட்சம் 3 பாட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்களாமா. மகாபாரத்தை எடுத்து முடிச்சுட்டு தமிழ் சினிமானில் இந்திய சினிமாவுக்கு வந்து பார்த்தா ஒரு முழுக்க போட்டு இதுக்கு மேலே நான் படம் எடுக்க போகிறதில்ல, முழுக்க அந்த பார்த்தீங்கன்னா பார்த்தா வர படங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் என் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறேன், பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா ஒரு முடிவு எடுத்துக்கதான் சொல்கிறாங்க. ஏங்க சார், ஏன்னா நீங்கள் தான் சார் இந்திய சினிமாவோட வந்து பார்த்தா ஒரு முகலை வச்சா வந்து பார்த்துக்கிட்டனா ஹாலிவுட் லெவலே வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தா நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக தன்னிறைவு அடைஞ்சிட்டிங்கன்னா சிரமமாக வந்து பார்த்தா கொஞ்சம் இதாகிருங்க சார். முடிஞ்ச அளவுக்கு இந்த முடிவை மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுறது. ஆஸ் எ மூவி ரிவ்யூவராகவும் உங்களோட படங்கள் எனக்கு பிடிச்ச படமான இந்த மகதீரா படம், பாகுபலி படம், இந்த மாதிரி படங்களில் நானினி படம், இந்த மாதிரி படம்லாம் உங்களோட படத்தில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம், உங்களோட ரசிகனாகவும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணுங்கள் சார். இதான் வந்து பார்த்துக்கிட்டனா எங்களோட எல்லாரோடைய கருத்து. மறுபரிசீலனை பண்ணி ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள் சார். இதே மாதிரி உங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் தமிழ் சினிமாவோட ரிவ்யூஸ்களும் நம்ம சேனலில் 100% ஹானஸ்ட்டாகவும் யார் மனதையும் புண்படுத்தாகவும் வரும். அனைவரும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவை அனைவரும் முழுசாக பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முழுசாக பார்க்குறீங்களோ அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்காக பல பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டோம். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.